download Apple Developer App on your App Store, then purchase through the Apple Developer App, then it works fine. Okay, fine. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து இங்கிலீஷில் உள்ளவங்க யாராவது ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இது புரியாது. அந்த ஒரு ரீசனுக்காக நான் ஷார்ட்டாக வந்து இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நானும் இனிஷியலாக ட்ரை பண்ணும்போது எனக்கு என்ன வந்ததுன்னா unable to continue வந்தது. பட் அது எப்போ வந்தது, நான் வந்து இனிஷியல் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அட்டம் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் உங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் அதை வந்து அந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் வந்து நீங்கள் ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு அகைன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வரதான் செய்யும். அப்படி இல்லைனா இன்னொரு இஷ்யூ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெவலப்பராக இருப்பீங்க, வேறு ஒருத்தவங்க வந்து ஆப்பிள் ஐடி அவங்க ஃபோனில் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து அந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆப்பிள் ஐடியை வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வரும். எனக்கு வந்து 2 இஷ்யூ வந்து, ஒன்று எப்படின்னா வந்து நான் என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண போனேன். அப்போ வந்து நான் குவிட் பண்ணிவிட்டு நான் பேமெண்ட் பண்ணாமல் வெளியே வந்துட்டேன். அகைன் ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் விஷயம் என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கிளைண்ட்டோட ஆப்பிள் ஐடியை வாங்கி நான் இங்கே கிளைண்ட்டோட அக்கௌண்ட்டில் கிளைண்ட்டோட ஐடியில் வாங்க ட்ரை பண்ணும்போது எனக்கு சேம் இஷ்யூ வந்தது. பட் அதை எப்போ நான் சார்ட் அவுட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஐஃபோனில் வந்து நான் ஆப்பிள் டெவலப்பருங்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அது வழியாக உங்களுக்கு அதிலே ஒரு ஆப்ஷன் காட்டும். எப்படி நான் வந்து என்ரோல்னோ அப்படின்னு காட்டும். அதில் நீங்கள் டேரெக்டாக போய் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் லேப்டாப் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லேப்டாப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்துருக்கும், unable to continue அப்படின்னு. ஸோ லேப்டாப்பில் அந்த மாதிரி இஷ்யூ வரும்போது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உங்களோட ஐஃபோனில் சப்போஸ் ஐஃபோன் வச்சுருக்கவங்க வந்து ஈஸியாக பண்ணிடலாம். சப்போஸ் ஐஃபோன் வைக்காதவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்யூஷன் வந்து நம்ம சப்போர்ட் டீமில் கொடுத்தா கூட அங்கே மேபி 3 to 4 days மேலே டிலே ஆகுதுன்னு நான் வந்து ஃபோரம்ஸாக படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். சப்போஸ் உங்களோட ஐஃபோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அந்த சொல்யூஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஐஃபோனில் ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் அந்த ஆப்பிள் டெவலப்பர் ஆப்பை கிளிக் பண்ணிவிட்டு என்ரோல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அட்ரஸ், அப்புறம் ஓடிபி, 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இதில் வந்து நீங்கள் ரிசீவ் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். ஒன்ஸ் உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் வந்து அதில் கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து மேபி அதர் கண்ட்ரிக்கு கார்டு ஆப்ஷன் இருக்கும். பட் நம்ம இந்தியாவில் வந்து ஒன்லி ஃபார் யூபிஐ கொடுத்துருப்பாங்க, அப்படின்னு நெட் பேங்கிங் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து யூபிஐயில் கொடுத்து நான் இது பண்ணேன். யூபிஐயில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூபிஐ ஐடி கேட்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் யூபிஐ ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது டேரெக்டாக அந்த நீங்கள் எந்த யூபிஐ ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த ஐடிக்கு வந்து ரெக்வஸ்ட் போகும். நான் வந்து ஃபோன்பே ஐடி கொடுத்துருந்தேன். ஃபோன்பே ஆப்பை ஓப்பன் பண்ணி அந்த 8700 நான் பே பண்ணியிருந்தேன். இது வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டு ஆக்சுவலாக. இயர்லி ஒன்ஸ் இது வந்து ஐஜிஎஸ்டி தான், இன்க்ளூடிங் டேக்ஸோட சேர்த்தா வரும் இந்த அமௌண்ட்டு. இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது ஆட்டோ பேயில் தான் வரும். அதனால் வந்து நீங்கள் ஆட்டோ பேணுன்னா நீங்கள் அதை பற்றி எதுவும் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் கேன்சல் பண்ணாலும் அது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து 10 September வரைக்கும் அது இதாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா என்ன ஆகும்னா அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகாது. சப்போஸ் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணல அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வாங்கணும். நான் ஐ திங்க் நான் இன்னொரு வீடியோ கூட நான் உங்களுக்கு தெளிவாக என்னோடய மேக்கில் போடுறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் மேக்கில் தான் போடலான்னு நினச்சிருந்தேன். பட் வந்து மேக்கில் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ ஒரு 2 நிமிஷம் வீடியோ எடுத்தால் கூட அது 600 MB 650 MB வந்துடுது. அந்த ஒரு ரீசன் தான் என்னோடய பிசியில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணேன். இதில் உங்களுக்கு எதாவது இஷ்யூ வருது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து சொல்யூஷன் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ. நீங்கள் ஒன்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே அது எனேபிள் ஆகாது. யூ வில் டிசைன் கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் வரும். ஐ திங்க் 48 to 72 hours வரும் உங்களுக்கு. அண்ட் இதில் தேங்க்யூ. அண்ட் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.